வணக்கம் நேயர்களே. செய்யும் தொழிலே தெய்வங்கிற வரிசையில் லைனிங் சட்டை சொல்லி கொடுத்தோம். அது பாதியிலே நின்றுச்சு. இதை தொடரலான்னு பார்க்குறேன். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இப்போ இது இடது பக்கம் முன்பக்கம் பட்டியெல்லாம் இணைச்சோம். இடது பக்கம் இது வலது பக்கம். இந்த வலது பக்கத்தில் 5 சென்டிமீட்டர் ஓப்பன் தைக்கணும். கவுப்பட்டி மெத்தடு. பாதி நல்ல பக்கம் பாதி கெட்ட பக்கம் இருக்கும்படி வலது பக்கம் ஓப்பன் தைக்கணும். இடது பக்கம் 3 சென்டிமீட்டர் துணி ஃபேஸிங் மெத்தடு தைக்கணும். இது அடுத்து இந்த பேக் பார்ட்டு இருக்குது, அதில் கீழ்பாகம் மடித்து தைக்கணும். அடுத்து இந்த இடது பக்கம் ஒரு டாட்டு, பின்பாகத்தில் இடது பக்கம் ஒரு டாட்டு வலது பக்கம் ஒரு டாட்டு தைக்கணும். இதுக்கு இடையில் இந்த ஓப்பனுக்கு பீஸு ஒட்டு கொடுக்கணும். அதாவது என்னென்ன தைக்க போகிறோங்கிறத நம்ம கோர்வையாக மனசுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அடுத்து கொடுக்குறதுக்கு முடியும். இப்போ ஓப்பனுக்குமே ஒரு பீஸு ஒட்டு தான் கொடுக்குறேன், 5 சென்டிமீட்ரு ஓப்பனு. அப்புறம் இந்த 2.5 சென்டிமீட்ரு ஓப்பனுக்கும் அந்த ஒட்டு தான் கொடுத்துருக்குது. இதெல்லாம் தான் ஒட்டு போட்டு இணைச்சி வச்சுருக்கோம். இப்போது வலது பக்கத்தில் ஃபேஸிங் பைண்டிங் மெத்தடு. இப்போ நான் என்னென்ன தைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். வலது பக்கத்தில் பைண்டிங் மெத்தடு. அந்த பைண்டிங் மெத்தடுக்கு ஒரு துணியை ஒட்டு கொடுக்கணும். இப்போ ஒட்டு கொடுக்குற பிஸ்னஸ்ஸு இது பண்ணுறேன். 2 பீஸ் இருக்குது, 2 பீஸ் எடுத்து ஒட்டு கொடுக்குறேன். அடுத்தடுத்து பிரச்சனை இல்லாமல் ஈஸியான வேலையாக போடலாம்னு நினைக்கிறேன். கழுத்து வெட்டியாச்சு, கொஞ்சம் இறக்கி. இப்போது கழுத்தும் ஃபேஸிங் மெத்தடு தான் இந்த பீஸ் வெட்டி வச்சுருக்கோம். உடையோட நல்ல பக்கம் இந்த ஒட்டு துணியோட நல்ல பக்கம் சேர்ந்துருக்கணும். ஆரம்பத்தில் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணி வச்சதுனால இதையும் மேல் நோக்கி மடக்கி வச்சுருக்கணும். எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் மேல் நோக்கி மடித்து ஆரம்பிக்கணும். வச்சு கிராஸ் பீஸ் இது. ஒட்டு துணியோட நல்ல பக்கமும் உடை துணியோட நல்ல பக்கமும் சேர்ந்துருக்கு. இந்த முன்பக்கம் மட்டும்தான் வைக்கணும், பின்பக்கம் ஒரு துணி ஒட்ட வச்சுருக்கேன். முன்பக்கம் இதுவும் இந்த இது சேர்த்து கொஞ்சம்
புண்ணுக்கு மாட்டிட்டு ஒன்றா அப்புறப்படுத்திக்கிட்டு தைக்கணும். ரொம்பவே கண்ணுங்கருத்தா தைக்கணும். எளிய முறையில் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு தீமை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தோம். அது முடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குயிக்காக போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதுமை காரணத்தினால கொஞ்சம் பேக் அடிக்குது, அவ்வளோதானே ஒழிய வேறு ரீசன் கிடையாது. முதுமை காரணம், உடல் நலம் எல்லாம் நம்ம இடைஞ்சல் பண்ணுது. அதனால தான் பிரேக் டவுன் ஆகிருக்கு. நீங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு இளம் ரத்தம் போல்டாக இருக்கீங்க. அதனால் இவ்வளவு லேட் பண்ண வேண்டியதில்லை. உடனே செஞ்சு பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. எதுவும் தெரியணும் அப்படின்னா கேளுங்க. தெரிஞ்சால் நான் ஈஸியாக சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு லகுவாக கொடுப்பேன். அதுதான் லகுவாக கொடுக்கறது. ஆசிரியருடைய பணி. ஒரு கஷ்டமான வேலையை படிக்கிறவங்களுக்கு லகுவான மெத்தடில் கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஆசிரியர் பணி. அந்த மெத்தடுக்கு உங்களுக்கு லகுவாக சொல்லி கொடுப்பேன். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. குறைபாடு இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, திருத்திக்கிடலாம். என்ன குறைபாடு நீங்கள் செய்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது. இப்போ இடது பக்கம் வந்துச்சு, வலது பக்கம் ஆரம்பித்தோம். தொட்டு துணியை கொண்டு ஃபேஸிங் மெத்தடு தான். கிராஸ் பீஸு தான் வெட்டியிருக்கோம். அப்படி கிராஸ் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு லைட்டாக சுருக்கு வச்சுக்கணும். இப்போ தையல் போட்டாச்சு. அடுத்து அமுக்கு தையல் போடணும். போட்டால் இதை அந்த துணியை நகட்டி விட்டுட்டு தையலில் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதான் இந்த இப்படி அமுக்குறேன்னா அதான் ப்ரெஸ்ஸிங். அமுக்கு தையல் அப்படியே சிலும்பலும் கிராஸ் பீஸும் சேரும்படி அமுக்கு தையல் போடணும். முடிஞ்சால் அங்கேருந்து வெட்டி விடலாம். ஃப்ரீ ஆகும் கொஞ்சம். இந்த வி வடிவம் எனக்குள்ள கழுத்து அந்த வெட்டம் அப்போ தான் அது ஃப்ரீ மூமெண்ட்டு இருக்கும்.
அதுக்கு அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த தோல் இந்த தோல் இந்த தோல் ரெண்டையும் நல்லா ஒரு போல் வச்சு ரெண்டு தோலையும் ஒன்று போல வச்சு ஒரு ஊக்கத்தை பிடிச்சிட்டு இந்த எல்லாமே கோர்வையாக வருதா அப்படின்னு பார்க்கணுங்களா. இந்த சைடு 4 பீஸு, பின்பாகம் 2 முன்பாகம் 2 எல்லாம் ஒன்று போல் வருதா அப்படின்னு பார்க்கணும். இதை கூட குறையாக வந்துச்சுன்னா ஒரு டாட் போட்டுக்கிடலாம். இந்த முன்பாகம் கொஞ்சம் கூட தெரியுது. அப்போது முன்பக்கத்தில் ஒரு சைடில் இருந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு இங்கே கொஞ்சம் பிடிச்சி ரெண்டு பக்கத்தில் அதே போல் இந்த பக்கத்தில் இந்த டாட்டோட சேர்ற மாதிரி ஒரு கூட வந்துச்சு. அதை டாட் போட்டோம். அப்போ கரெக்டாக இருக்கும். பழையபடியும் அதை உதறிக்கிட்டாங்க. ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த இப்போ லென்த்து சைடு லென்த்து சரியாக வந்துடுச்சு. புரியுதா? தெரியுதா? வந்துடுச்சு. இப்போ கையை இப்போ லைனிங்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பார்டரெல்லாம் எனக்கு அன்னைக்கே. இப்போ கையில் இது ஒரு கை, கீழ் கை நல்ல பக்கம் உள்ளே வச்சுருக்கேன். கீழ் கை இந்த மார்க் பண்ணிருக்கு. மேல் கை ஒரு கூட இருக்கும், மார்க் பண்ணியிருக்கு. போட்டுக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய சௌரியத்துக்காக தான். ஒரு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வரணுங்கிறதுனால தான். நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை, நம்ம இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த பாயிண்டெல்லாம் அப்புறம் தைக்கையில் கொஞ்சம் முன்ன வந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு கீழ் கையை அளவு பாயிண்ட் வச்சுருக்கேன், மேல் கையை அளவு பாயிண்ட் வச்சுருக்கேன். 2 கையவும் ஒன்று போல் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த முன்பக்கம் குழிவு வெட்டியிருக்கு. அப்புறம் லென்த்து பார்க்குறோம், சைடு லென்த்து பார்க்குறோம். எல்லாம் அளந்து செக் பண்ணிவிட்டு இந்த மையப்பகுதியை வி வடிவம் வெட்டிடணும். இப்போது இந்த கையில் தான் இந்த அக்குள் இந்த அக்குளில் தான் அந்த கை இணைய போகுது. அப்போது அது ரெண்டும் பொருந்துதான்னு பார்க்கணும். இந்த அக்குள் வளைவில் கை பொருந்த போகுதா? அப்போது அது பாருங்கள். இப்போது அக்குள் கொஞ்சம் குறவடியாக இருக்குது. அப்போது
அந்த ஒழுங்குபடுத்துகிற சாக்கில் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறோம். தோலெல்லாம் சட்டையில் உள்ள தோலை அளந்துக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முன்ன பின்ன தைக்கிறோம், கூட குறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கவனிக்காமல் தைச்சிட்டோம்னா அவங்க போடுறவங்க தோல் கூட இருக்குது, கை நீளம் கூட இருக்குது அப்படின்னு குறவழி சொல்லுவாங்க. அப்போது இதையுமே இணைக்கும் பொழுது இந்த நீளத்தை செக் பண்ணி அந்த நீளத்தை செக் பண்ணி கரெக்டாக பொறுத்துக்கிட்டோம்னா எதுவுமே கூட குறையா வராது. இப்போது இந்த ஒரு பாயிண்ட் போட்டு இந்த வலை கொஞ்சாண்டு பெருசாக வெட்டிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கை வளைவு எப்பொழுதுமே கவனித்து குறைச்சி வெட்டுங்க சொல்லுறோம். கை வளைவு விகாரமாக போயிடும். பெருசாக வெட்டணுன்னா விகாரமாக போயிடும். குட்டி கத்திரியை வச்சு வெட்ட முடியாது. பெரிய கத்திரியை இப்போது அதுலேயே குண்டூசி இருக்கான்னு பார்த்துக்கணும். எங்கே குண்டூசி குத்திருந்தோம்னா கத்திரி வெட்டையில் குண்டூசியில் படும். இதில் நிறையா துணி இருக்குது. 8 துணி 10 துணி போல் இருக்கும். 4 8 10 நிறையா துணி இருக்கும். அதனால் கவனமாக இது பண்ணணும். குண்டூசி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த டாட் போட்ட இடமெல்லாம் வெயிட்டாக தான் இருக்கும். அதை கவனமாக இது பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த கை வளைவு இந்த அக்குள்ள பொருந்தணும். அப்போ அக்குள்ள கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன். இதுலேயும் முன்பக்கம் குழிவு, இதில் குழிவு வெட்டியிருக்கோம். அதே போல் இதுலேயும் முன்பக்கம் குழிவு வெட்டணும். சும்மா துளியோடு ஒரு 1/4 இன்ச்சு முன்பக்கம் குழிவு வெட்டணும். இந்த பக்கம் திருப்பி இந்த இடது பக்கம் இதுலேயும் ஒரு குழிவு வெட்டணும். வெட்டியாச்சு. இப்போது இந்த கழுத்து நல்லா ஓரமாக கட் பண்ணி லெவலுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெம்மிங் பண்ணணும். சரி, இப்போ கையை இணைக்க போகிறோம். கையை இணைக்கணும். விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டுட்டு இந்த பக்கத்தில் எந்த கைக்கு பொருந்தது அப்படின்னு பார்க்கணும். எந்த கைக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த வச்சுருக்கோமா, என்ன சொல்லணும், நல்ல பக்கம் மேலே இருக்குது, உடையோட நல்ல பக்கம் இந்த இருக்குது, கையோட நல்ல பக்கமும் இந்த இருக்குது, மேல் கை இந்த ஆம்போலோட சேருது. இது எல்லாம் சேர்த்து பார்த்துக்கணும். இந்த வி வடிவம் இங்கே தோளில் இணையுது. அப்புறம் அப்படி தூக்கி இப்படி போட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். புரிஞ்சிச்சா? கையோட நல்ல பக்கமும் உடையோட நல்ல பக்கமும் சேரும்படி வச்சு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த மையப்பகுதி பொருந்தணும். லாயக்காக கவனமாக தைக்கணும்.
அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய இடத்துல வரும். இப்போது ஒரு கையை உங்களுக்கு நினச்சி காமிக்கிறேன். கையோட நல்ல பக்கம், உடையோட நல்ல பக்கம், அப்புறம் அதில் குண்டூசி எல்லாம் இருக்குது, அதை அப்புறப்படுத்துகிறேன். குண்டூசியை கவனம் இல்லாமல் வச்சோன்னா மிஷின் ஊசி உடஞ்சி போகும். எவ்வளவு கேர்ஃபுல்லாக வேலை செய்யணுமோ அவ்வளவு கேர்ஃபுல்லாக வேலை. நம்ம எடுத்துருக்கிற வேலை ஹை கிளாஸ் வேலை, லைனிங் கொடுத்து தைக்கிறது ஹை கிளாஸ் வேலை. அதை சொல்லி கொடுப்போங்கிற ஒரு டீமில் தான் ஆரம்பித்தது. கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நீங்கள் தச்சு பார்த்தோம். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லா லகுவாக புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, 100 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. உங்கள் இது எல்லாராலையும் பார்க்கப்படுது. அப்படிங்கையில் சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ தைக்க சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு லகுவாக சொல்லிக் கொடுங்க. இந்த கையை எனக்கு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்துடுச்சு. இதே போல் இன்னொரு கை இணைக்கணும்.